நாடோடிகள் படம் மூலமா பிரபலமான அபிநயாவுக்கு இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளா என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது. இப்போ இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில நாடோடிகள் படம் தான் இவங்களுக்கு தமிழ்ல முதல் படமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகள் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது, இருந்தாலும் தன்னோட நடிப்பு திறமையால எல்லாருமே அசத்திக்கிட்டு இருக்காங்க. நாடோடிகள் படத்தை தொடர்ந்து தமிழ்லையும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் ஈசன், மார்க்கண்டனை போன்ற படங்களில் இவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. ஈசன் படத்தில் இவங்களுக்காகவே ஒரு பாடல் எழுதப்பட்டது. அதே மாதிரி மார்க்கண்டனை படத்துலையும் விஷால் கூட இவங்க நடிக்கும்போது விஷால் இவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டும் விஷாலும் அபிநயாவும் காதலிக்கிறாங்க. சீக்கிரமே இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்மே சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துச்சு. இதை பற்றி விஷாலுமே அப்போது ஒரு மேடையில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அப்போது அவங்க, அந்த பொண்ணு என்னோட சகோதரி மாதிரி தான், என்னோட நல்ல தோழி, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியும், அதே மாதிரி அவங்களோட மொழி எனக்கு புரியும், அதனால நான் அவங்கள்ட்ட பேசி பழகியிருக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இதே வதந்தி பரவிக்கிட்டு தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்னாடி இதை பற்றி அபிநயா விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க, நான் ஒருத்தவங்களை காதலிக்கிறேன், சின்ன வயசுலேருந்தே அவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு, இப்போது அவங்க தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, அவங்க என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட என்னால் எல்லாம் பேச முடியும், எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்காது, நாங்கள் எங்களோட கல்யாணத்தை பற்றி பிளான்லாம் பண்ணிக்கவே இல்லை, அதுக்கு டைம் இருக்குது, இப்போது இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி விஷால் தங்கமான மனுஷன், அவர் ரொம்ப பாசிட்டிவான ஆள், என்கிட்ட சைன் லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்க சொல்லுவார், நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் என்னோட மெமரியில் எப்போவுமே இருப்பார், எங்களை சுற்றி வர வதந்திகளை நம்ப வேணாம், அது எல்லாமே முட்டாள்தனமானது, சிலர் வயிற்று பழப்புக்காக ஏதாச்சும் பேசுவாங்க, அதை கண்டுக்காமல் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் அபிநயா விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அபிநயனால் பேச முடியாது அப்படிங்கிறதுனால சைகை மொழியில் அவங்க பேச இன்னொருத்தவங்க அதை மொழிபெயர்த்து அந்த பேட்டியில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் சன்னி வர்மா அப்படிங்கிறவங்கள காதலிச்சு வந்த அபிநயா கடந்த மார்ச் 9 அவங்க கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஃபோட்டோஸை இப்போ அபிநயா தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட காதலை சன்னி வர்மா பார்க்கறதுக்கு அப்படியே பனைப்படத்தில் வர்ற ஹீரோ ஜோஜோ ஜார்ஜ் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. பல வருஷமாக அபிநயா இவங்களை தான் காதலிச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன நிலையில் சீக்கிரமே திருமண தேதியை அபிநயா அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.